படம் பயங்கரமா இருந்து ஒரு 15 வருஷம் கழிச்சு இப்ப வந்து படம் பாக்குறேன். படம் ரிலீஸ் ஆகும்போது 4 வயசு. இப்ப வந்து இந்த படம் பார்க்கும்போது எனக்கு அந்த சந்தோஷமா இருக்கு. யாரும் கிடைக்காதது இது. மாஸ் பண்ணிட்டாங்க உள்ள. டான்ஸ் ஒவ்வொரு சீனா இருக்கட்டும், சும்மா ஒரு ஷார்ட் பிச்சை மட்டும் டான்ஸ் ஆடி அந்த அளவுக்கு வைப் பண்ணியிருந்தாங்க. அவர் வந்து கேம்பாவா எது வேணா எந்த ஆள் வேணா பண்ணிட்டோம். நாங்க வந்து அவருக்கு வந்து எதிர்ப்பு இல்ல. அவர் வந்து அவர் பேஷன் நோக்கி போறாரு. அவருடைய வழிகாட்டி நாங்க ரோல் மாடல், எங்களுக்கு வந்து ஒரு ரோல் மாடல். அந்த ரோல் மாடலுக்கு ஏற்ற மாதிரி நாங்க போக தவிர அவர் எதிர்த்து பேச மாட்டோம். அதே மாதிரி வந்து நிறைய ட்ரோல் பாக்குறாங்க. இப்ப வந்து அவரே வந்து ஃபேன்ஸுக்கு எப்படின்னா அவர் வந்து ஃபேன்ஸே மதிக்க மாட்டாரு, ஃபேன்ஸே வந்து கண்டுக்க மாட்டாரு. அவரே என்ன போறீங்கன்னு சொல்லிட்டு அவர் வந்து மதிக்கல. எங்களை வந்து எங்க பாட்டுல விடுறாரு. யாரும் சுயநலத்தை யூஸ் பண்ணல. அவரு சுயநலத்தை யூஸ் பண்ணா அவர் ஆக்டரா பார்ப்போம். அவர் வந்து அப்படியே ஒரு நல்ல மனுஷனா பாக்குறோம். அவ்வளவுதான். இன்டர்வியூ மாஸ் பண்ணிட்டாங்க. ஒவ்வொரு இதுவும் அந்த கடவுளே அஜித் அந்த மாதிரி அவர் கூட சொன்னாரு. ஆனா இது வந்து மாஸ் பண்ணிட்டோம். எப்படின்னா ஒரு குழந்தை வந்து கோயத்துல வந்து அவங்க அம்மா வந்து என் அம்மானு கூப்பிட சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் இது. அவர் கூப்பிடலாம் கூப்பிடாம இருக்க முடியுமா அம்மாவை? அதை திரும்ப கடவுளே அஜித் கூட்டம் பயங்கரமா சரியான எக்ஸ்பீரியன்ஸ். சாங்ஸ் வந்து ஒரு சாங் அந்த மச்சி ஓப்பன் மாடல் மாஸ் கண்டாங்க 2 வாட்டி. சுத்தமா செம்ம டயர்ட், ஆடே முடியல. பயங்கரமா இருக்கு. ஆக்ஷன் அவரு தான் பைஸ் சென்டா மாஸ் காமிச்சிருப்பாரு. ஒவ்வொரு பேட் வாஸ் பேசி அடிக்கும் போது மாஸ் காமிச்சிருப்பாரு. கிளைமேக்ஸ் அதான் ட்விஸ்ட். நான் வந்து இது வரைக்கும் வந்து படமே வந்து 3 வாட்டி தான் பார்த்திருப்பேன். அந்த படம் இப்ப வந்து பார்க்கும்போது புது எக்ஸ்பீரியன்ஸ் பயங்கரமா இருந்தது. அந்த பிஜிஎமோ ஒவ்வொரு இதுக்கு அவங்க ஏந்து கத்தும் போது நம்மளே ஏந்து கத்தி அவங்க தேட்டர் மாதிரி போய் கத்தலாமா தோணுச்சு. அந்த அளவுக்கு பயங்கரமா